மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் அவங்கள வச்சா அங்கே பைத்துடைய கவாயித், அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது. அவர் சொல்லிட்டு போற ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போறேன்னு துவா கேட்கல. யா அல்லாஹ் என் சந்ததியே இங்கே தான். யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல கைரி ஸி ஸர்இன், சுத்தி சுத்தி பார்க்கறாரு. எந்த ஒரு மரமட்டையும் இல்லை, எந்த ஒண்ணு இல்லை, ஒரு விளைச்சல் ஒன்றும் விளையாது. பிவாதின் கைரி ஸி ஸர்இன். இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு செல்றேன். யா அல்லாஹ் இந்த பைத்துக்கு ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதற்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலைநாட்ட பைத்துல்லா. காபத்துல்லா பக்கத்தில் நிப்பாட்டி, அப்போ ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நிற்குது, விட்டுட்டு போனேன். யா அல்லாஹ் எங்க வைஃப் புள்ள குட்டிகளுக்கு யா அல்லாஹ் தனியை விட்டுட்டு போனேன். ஒரு ஈக்குஞ்சி இல்லை, ஒரு வைஃபையும் புள்ளையும் கல்முனை டவுன்ல விட்டுட்டு போன இவ்வளவு மக்கள் இருந்தால் நீங்க பதறி போவீங்க. 12 o'clock அவங்க நடு ஜங்ஷன்ல நிக்கிறாங்க, பதறுவீங்க. இப்ராஹிம் நபி சொல்றார் ஃபஜல் அஃபிதத்து மினன் நாசி தஹ்வீலையும், யா அல்லாஹ் மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். பிறகு வர்றார், காபத்துல்லாவை கெட்டார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து காபத்துல்லாவை ஏத்துக்கோ யா அல்லாஹ். கெட்டிட்டார். கெட்டினது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெளிவா பிரிச்சுக்கோங்க. அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி, எங்கள்கிட்ட எந்த குரோதமும் இல்லை. எங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் இப்ராஹிம் நபியுடைய மகன், எங்க கல்பால நாங்கள் அவரை விரும்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்காக எங்க கல்புல் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய மரியம் ஸலாமுன் அலைஹா இருக்கிறாங்க. நாங்க பிரிச்சு பார்க்கல, அவர்கள் பிரிச்சு பார்க்க தொடங்கினார்கள். இந்த பக்கம் வந்த பிறகு இப்ராஹிம் நபி அவர் வரலாறில் கேட்காத ஒரு துவாவை கேட்பதாக சூரா பக்கரா 125 சொல்ல ஆரம்பிக்கிறது. அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாயால வெளியாக்குறான். இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க. உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறேன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்று கிடைச்சா அவர் என் புள்ளன்னு கேட்க மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்புல அவர் வாழ்றாருண்டா. எங்க கண் இப்ராஹிம் நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா. அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா. ஹஜ்ஜி மாநாடு குலுங்குதண்டா. அவர் நின்ற இடத்துல நின்றோம்டா, அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா. ஷைத்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்க அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க அங்கதான் இப்ளீஸ் நினைக்காதீங்க. இங்க அவர் கல்லடிச்சார், நீ கல்லடி. அவர் உட்கார்ந்தார், நீ உட்கார். அவர் தங்கினார், நீ தங்கு. வேற ஒரு இபாதத்தும் இல்ல. ஹஜ்ஜில நோம்பு பிடிக்கிறது இல்ல. சரிப்பா தொழுகையாவது துஹர் நாள், அஸர் நாள், மினால் அப்படி இல்ல. அதாவது ஜம்மு காஷ்மீர். அப்ப எது ஜிக்ர், அல்லாஹ்வை வெற்றி, அதாவது அல்லாஹ்விடம் இடம் எடுத்த ஒரு அடியானை பற்றியதான் அந்த மாநாடு. எப்படி ரப்பு ஒருவரை நேசித்தார். அல்லாஹ் சொல்லிட்டா இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா. ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம். உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை பத்தி பேசுவாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் கேட்கிறார். ஒமின் ஸுர்ரியத்தி, யா ரப்பே என் சந்ததியிலையும் ஒரு இமாம், என் சந்ததியிலையும் இமாம். அல்லாஹ் சொல்றான் சந்ததியிலையா? ஏய் உங்க சந்ததியில காஃபிரெல்லாம் இருக்கிறான்ப்பா, காஃபிரெல்லாம் இருக்கிறான். அப்பதான் இப்ப நாங்க நினைப்போம் எங்க புள்ளையெல்லாம் முஸ்லீமா இருப்போம்னு நினைப்போம். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அதுல ஒரு ஆள் காஃபிர வந்துட்டாங்கன்னா பக்கரா சொல்லுது. இப்ராஹிம் நபி இதை கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கறான். சந்ததியில் காவிரிலாம் இருக்கிறான் அப்படின்னு தான் வருவது. அப்புறம் அவர் கேட்கிறாரு, யாரெல்லாம் கனிவர்க்கங்களை கொடுத்துருயாருலா, என் பிள்ளைல யார் முஸ்லீமோ அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான் உன் பிள்ளைல முஸ்லீமும் கொடுப்பேன், காஃபிரும் கொடுப்பேன், கொஞ்சம் காலம் வரைக்கும் துணியானதை கொடுப்பேன். இவர் ஒன்றை சொல்ல அல்லாஹ்
அதை இவர் வந்து கேட்கிறார். அல்லாஹ் சொல்ல அது எல்லாரும் கொடுப்பேன். இப்பதான் இந்த துவா வெளியாகுது. எந்த துவா? எல்லாத்தையும் பார்த்துட்டு காபாவை கெட்டுட்டு தண்ட மகனோட கேட்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். குர்ஆன்ல நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு துவா. இப்ராஹிமுடைய மென்டாலிட்டிக்கு இந்த துவாவுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. இப்ராஹிம் நபி எப்பயுமே ஒமின் சுர்ரியத்தி, நீங்க உங்களோட துவால என் சந்ததி என்று கேட்டீங்களா, இந்த புல்ல பேரன் நிப்பாட்டுவீங்களா? சந்ததி என்பது எங்கேயோ போகும். ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி என்று கேட்டவர் அவர் எப்படி கேட்டிருக்கணும்? பன்மையில கேட்கணும். யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், ருசுலன் வந்திருக்கணும். அதாவது நபிமார்களை அனுப்பிரு. இப்ராஹிம் நபி மகன் நபி, அவர் மகன் நபி, அவர் மகன் நபி, ஒரு நபி முடி இன்னொரு நபி என்ற நபிமார்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறார். ஒரே ஒரு தூதர் காபத்துல்லா பக்கத்துல இருந்து கேட்கிறார். ஒரே ஒரு தூதர். ஹைலைட் பண்ணுங்க குர்ஆன் அந்த வார்த்தையை. வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இவர்களிலிருந்து இவர்களுக்கு என்றாங்க. ரெண்டு டிப். மின்ஹும் வபஅஸ் ஃபீஹிம், இவர்கள்ல இருந்து வேற ஆட்கள் இருந்து இல்ல, இஸ்மாயில் வம்சத்தில் இருந்து. ஏண்ட அந்த புள்ள வம்சத்தில் இல்ல, அங்கதான் ஒரு நபி முடி இன்னொரு நபி ஆச்சு, இன்னொரு நபி. ஏண்ட இந்த புள்ள வம்சத்தில் இருந்து ஒரு நபி வேணும். யா அல்லாஹ், ஒரு தூதர் வேணும், அவர் ஓதி காட்டணும், அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும்னு துவா கேட்கிறார். அந்த துவாவுடைய கபூலியத். இஸ்மாயில் நபி மௌத்தாகிறார். அவர் புள்ள நபி இல்லை. ஆயிரம் வருடங்கள் போகுது, ஒரு நபி கூட வரல. இப்ராஹிம் நபியுடைய இஸ்ஹாக் நபி சந்ததியில் நிறைய நபிமார்கள் வந்து கொண்டே போறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, உலகத்துக்கு கிப்லாவா ஆக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மையப்படுத்தி தீன் இயங்குது. அதுதான் இப்ப காபத்துல்லா மாதிரி உலகத்தில் மிக முக்கியமான மஸ்ஜிதா இயங்கினது. அதை நோக்கித்தான் அத்தனை செயல்பாடும் இருக்குது. இப்ப ஒருவர் பறக்கிறார் மக்காவில். ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துஆவுடைய கபூலியத் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பறக்கிறார். அவர் பறக்கிற ஆண்டு ஆமுல் ஃபீல். பறக்க முன்னாடி அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துறான். படை வருகிறது காபத்துல்லாவை உடைக்க. அவர் பறக்கிற ஆண்டது, அவர் பறக்கிற ஆண்டை அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு அதிசய முத்திரை கொடுத்தான். அந்த படை வருகிற நேரம் பறவைகளை கொண்டு வந்து, யாரும் இல்லாத நேரம் பறவைகளை கொண்டு வந்து அந்த யானைப்படை அழிச்சு காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாத்த ஆண்டு, பெருமானார் பிறந்த ஆண்டு நம்ம 2024 என்றோம். அந்த காலத்தில் அதிசயம் நடந்த சுனாமிலேருந்து 10 வருஷம் என்றா, ஆமா அப்ப 2014 என்றோம். சுனாமிலேருந்து 20 வருஷம் 2024. இப்படித்தான் அவங்க கணக்கு போடுவாங்க. அவங்களுக்கு இயற்கணக்கு தெரியாது. அவங்க ஆமுல் ஃபீல் இருந்து ஆமுல் ஹுசன்ல இருந்து ஆண்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 5 வருஷம் தள்ளி 5 வருஷம் முன்னாடி ஆமுல் ஃபீல். அந்த நேரத்தில் நபியுடைய எந்த தொடர்பும் இல்லை. காபத்துல்லா அது பாதுகாக்கப்படுகிற அதிசயம். அதுக்கு பக்கத்தில் ஒருவர் பறக்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுடைய கபூல் அப்பதான் நடக்குது. இப்ராஹிம் இப்ப வந்த உடனே அல்லாஹ் ஒரு உம்மத்திட்ட இருந்து அத்தனையும் பறிக்கிறான். குரோதம் வந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு அவங்க எங்களோட சண்டை பிடிக்கிறாங்க? இவ்வளவு கோபம். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், ஈசா ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ். மூணையும் சேர்த்து சொன்னவங்க நாங்க. அவங்க மூசா ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்க பிரச்சனை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையின் துவக்கத்தில் இருந்து தான் உங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பதிவு செய்கிறேன்.